கீரையை எங்க பார்த்தாலும் வாங்கி சமைச்சிருங்க. நமக்கு தெரிஞ்சு தெரியாமன்னு நிறைய அன்ஹெல்த்தியான பொருட்களை நம்ம சாப்பிடுறோம். வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் கீரையை கண்டிப்பா நம்ம உணவுல சேர்த்துக்கணும். இன்னைக்கு பாலக்கீரையை வச்சு சிம்பிளா ஒரு தால் பாலக் இல்லைன்னா கூட்டு எப்படி வேணா சொல்லலாம். இதுக்கு 2 கட்டு பாலக்கீரையை நல்லா ஆஞ்சு பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்ல 1/2 கப் சிறுபருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு இடிச்சு சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்து இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கி இப்ப இதுல ஒரு வெங்காயத்தை சேர்த்து லேசா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து இதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி மூடி போட்டு தக்காளியை சாஃப்டா வேக விடுங்க. இப்ப இதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷத்திலேயே சுருண்டு இந்த அளவுக்கு வெந்துரும். இப்ப இதுல வேக வச்ச பாசி பருப்பு, 1 டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாலக் கூட்டு ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.